உங்களுக்கு புரியுங்களா? என்ன நிர்பந்தம் அவருக்கு வருதுன்னு உள்ளேயே அது வந்து குட்டையை குழப்புது. அப்போ அது பார்க்கணும். அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, ஆக்சுவலாக அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் இந்த பெரிய ரிபல் பண்ணாமல் இருந்திருந்தா விடுதலை சிறுத்தையோட வேல்யூ இன்னும் ஏறிட்டே இருந்திருக்கும். நீங்க பாமக விசிக அவங்களுடைய டிமாண்ட் நீங்க பார்த்தோம். இதற்கு முன்னாடி வந்து வேல்யூ ஏறுமா, நம்பகத்தன்மை குறையுமா? அதெல்லாம் குறையாது. நீங்க வந்து பாமக எல்லா கூட்டணியும் மாறிடுச்சா, நம்ம அதை சொல்லுவோம்ல. விசிகாவும் எல்லா கூட்டணியும் மாறினதா. விசிக தனியா போட்டியிட்ட கட்சி, அதாவது தனித்து கூட்டணி அமைச்ச கட்சி, தமாக கூட இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, எல்லாருடைய பார்த்தோமா, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு பக்கம் போயிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்களா? யாருக்கு வந்து நம்பகத்தன்மை போயிருச்சு? இல்ல இன்னைக்கு பாமக ஒரு கூட்டணிக்கு வரனா திமுக வேண்டாம்னு சொல்லுமா, அதிமுக வேண்டாம்னு சொல்லுமா, பாஜக வேண்டாம்னு சொல்லுமா? நம்பகத்தன்மையற்ற கட்சியாச்சு. ஒவ்வொரு முறை ஒருத்தர் போறாங்க. விசிக இன்னைக்கு வந்து விஜய் கூட போறேன்னா விஜய் வேண்டாம்னு சொல்றாரு. என்ன சார் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி சொல்லுங்களா? அவரோட டிமாண்ட் தான் மதிப்பு. நீங்க மாறி மாறி போறா, நீங்க 1000 விமர்சனம் கிரிட்டிக்கல் வச்சுக்க வேண்டியது அங்க கூட இல்ல. என்ன விஷயம்னா, இவர் வந்து இவங்க கூட்டணி, அதாவது சொந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாமல் இருந்தால் ஏன் திருமாவளவன் அதை அனுமதிக்கிறார் புரிஞ்சு. அதான் சொன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்ல வரேன். அவர் வந்து இதை அவர் வேல்யூ கூட்டிட்டு